ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாத சமயம் இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஒரு புளியோதரை எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அடை தோசை செய்கிறதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன், 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் இட்லி அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பருப்பையும் அரிசியையும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இப்போ கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடயே காரத்துக்காண்டி 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் நம்ம பருப்பையும் அரிசியும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், அப்போ தான் எல்லா பருப்பையும் ஒரே டைமில் அரைச்சி எடுத்துக்க முடியும். இப்போ இது கூடயே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வரமிளகாய் ஆல்ரெடி நம்ம 2 மிளகாய் இந்த பருப்புலேயே ஊற வச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்தி அந்த தண்ணியும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஊத்தாப்பம் மாதிரி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது 2 சைடும் சூப்பராக வெந்துருச்சு. இதோட இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் இல்லாத சமயம் இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக ஒரு புளியோதரையும் கொண்டக்கடலை கிரேவியும் ஸ்கூலுக்கு நம்ம லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். நைட்டே பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. புளியோதரைக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் குலையாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளியோதரைக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சமாக 10-15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், காரத்துக்கு 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம், வரமிளகாய், வர கொத்தமல்லி விதைகள் இது எல்லாமே இப்போ வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் வறுத்து அதோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி அரைக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து ஆற வச்ச பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா அரைப்பட்டிருக்கணும். இப்போ
சாதத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரில் வந்து ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 6 விசில் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க எண்ணெய். அப்போ தான் புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு அதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடயே கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா சுண்டி ட்ரை ஆனதுக்கப்புறம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவு இந்த பொடி சேர்த்துக்கிறேன். சாதம் கிளறும்போது தான் இந்த பொடி சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இது வறுத்து அரைச்சிருக்கனால எந்த பச்சை வாசனையும் இருக்காது இந்த பொடியில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் லஞ்ச் பாக்ஸுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்றேன். இப்போது சுண்டல் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் காரத்துக்காண்டி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்தளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூளை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா ஆயில் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரை அலசி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ வேக வச்ச சுண்டல் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி சுண்டி வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சுண்டல் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம்.